இப்போ ஓப்பன் ஹார்ட்டடா வந்து ஸ்ரேயாஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த நேரம் நான் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டா இருந்தேன். பட் ஆனா நீங்க அடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துல இன்னொருத்தவங்க நல்லா விளையாடுறதும், அதுக்கப்புறமா அல்டிமேட்டா நமக்கு என்ன தேவை? டீமோட வின் தான் தேவைன்னு கப்பு ரொம்ப முக்கியம் பிகிலே சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உட்காந்துட்டாரு. சூப்பரா அவரு அதுல பேசியிருக்காரு. பிளஸ் நீங்க இன்னொன்னு நம்ம பார்க்கும்போது, இது அதான் நம்ம ஆரம்பத்துல ஒரு வீடியோ பேசியிருந்தோம். சேம் இந்த ஏசியா கப் ஸ்குவாடோட அனௌன்ஸ்மென்ட் வரும்போது, இப்ப கிட்டத்தட்ட நம்ம பக்கத்துல வந்துட்டோம். ப மேட்சஸ் வந்து நாளைலருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது இந்தியாவுக்கு நான் சொல்றேன். இப்படி இருக்கும் பட்சத்துல, இங்க நெறைய கேள்விகள் இருக்கு. இப்ப யார் ஓப்பனிங் வரப்போறா? ஏன்னா சஞ்சு சாம்சன் பார்த்தா வந்து விக்கெட் கீப்பிங் கோச்சிங்ல வந்து ரொம்ப ஹாட் செஷன்ல இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஜிதேஷ் சர்மா தான் அவர ஸ்வாப் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா இது எல்லாமே ஒரு குழப்படியிலேயே வச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அதான் டெஸ்ட்ல நடந்த மாரி அன்சுல் கம்போஜ் திடீர்னு மொத நாள் கூட்டியாந்து வச்சுட்டு, ஆமா. டப்புன்னு டீம்ல குடுத்து, அவருக்கு ஜெட் லேக் இருக்கா? என்ன இருக்கான்னு இப்ப அவரோட கேரியரே எனக்கு தெரிஞ்சு மென்டலா ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாரு. ஆமா. அன்சுல் கம்போஜ் வந்துட்டு கிட்டத்தட்ட 125 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போடுறாரு அப்படிங்கும்போது, அவருக்கு ஏன்னா இங்க 140ல போட்டுட்டு இருந்தாரு இந்தியால. 10 விக்கெட் எடுத்தாரு. அவர ரொம்ப அந்த ஹரியானாலேருந்து ஒரு பையன் இப்படி வந்துட்டான், அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஒரே இதுதான். இப்ப மொத்தமா காலி. இனிமேல் அன்சுல் கம்போஜ் ஏன்டா சான்ஸ் குடுக்கலன்னு நீங்க கேட்பீங்கங்கிற மாரி சொல்ல வச்சுட்டாங்க. பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு அவரு இதுல.